போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு எழுத்து ஒரு மொழிகளும் அவற்றின் பொருள்களும். தமிழில் மொத்தம் 247 எழுத்துக்கள் உள்ளது. அந்த 247 எழுத்துக்களில் ஒரே எழுத்து அதுக்கு பொருள் தரக்கூடியதை பார்த்தீங்கன்னா மொத்தம் 42 எழுத்துக்கள் தனியாகவே ஒரு எழுத்தாகவே பொருள் தரக்கூடியது இருக்குது. இந்த 42 எழுத்துக்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னாக்கா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நமக்கு இது ஒரு தனி டாப்பிக்காகவே இருக்குது. அதனால் இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதும், உங்களுக்கு ஒரு மார்க் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உயிரினம். உயிரினத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 6 எழுத்துக்கள் உள்ளது. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ. இந்த 6 எழுத்துக்களுக்கான பொருள்கள் பார்க்கலாம். ஆனாக்கா பசு, ஈனாக்கா பறக்கும் பூச்சி, இறத்தல், கொடு அர்த்தம். ஊனாக்கா உணவு, இறைச்சி. ஏவோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அம்பு. ஐனாக்கா அழகு, தலைவன் என பொருள் உள்ளது. ஓனாக்கா மகிழ்ச்சி, மதகு நீர் தாங்கும் பலகை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உயிரினம் எழுத்துக்களுக்கான பொருள்கள். அடுத்ததாக மா இனம். மா வரிசையில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 எழுத்துக்கள் உள்ளது. மா, மீ, மூ, மே, மை, மோ. மாவோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அழகு, மேன்மை, மாமரம். மீயோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேலே, உயர்வு, வான். மூவோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மூப்பு, மூப்புனா முதுமை, 3. மேவோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அன்பு, மேம்பாடு. மையோட பொருள் அஞ்சனம், எழுதுமை. மோவோட பொருள் முகர்தல், அதாவது மோத்தல். அடுத்து தாயினம். தா வரிசையில் பார்த்தோன்னா மொத்தம் 5 எழுத்துக்கள் உள்ளது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தா, தி, தூ, தே, தை. தா பார்த்தீங்கன்னாக்கா கொடு, அழிவு, தாண்டு. இதுதான் அதோட பொருள். தீயோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நெருப்பு. தூவோட பொருள் பார்த்தீங்கன்னாக்கா தூய்மை மற்றும் பகை. தேவோட பொருள் பார்த்தீங்கன்னாக்கா கடவுள், அருள். தையோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் மாதம், தைத்தல். அடுத்து பா வரிசை. பா இனம் பார்த்தீங்கன்னாக்கா 5 உள்ளது. பா, பி, பா, பூ, பே, பை, போ. பாக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அழகு மற்றும் பாட்டு. பூவோட பொருள் பார்த்தீங்கன்னாக்கா மலர் மற்றும் புவி. பேவோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நுரை, அக்கம், மேகம். பையோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொள்களம், இளமை. போவோட பொருள் பார்த்தீங்கன்னாக்கா செல். அடுத்ததாக நாயினம். நாயினத்தில் பார்த்தீங்கன்னா 5 எழுத்துக்கள் உள்ளது. நா, நீ, நே, நை, நோ. நாக்கான பொருள் பார்த்தீங்கன்னா நாக்கு, அதாவது நாவு, அயலார். நீயோட பொருள் நீ, அதாவது முன்னிலை ஒருமை. நேவோட பொருள் அன்பு. நையோட பொருள் வருந்து, இழிவு. நோவோட பொருள் நோய், துன்பம், வறுமை. அடுத்ததாக காயினம். காயினத்தில் மொத்தம் 4 எழுத்துக்கள் உள்ளது. கா, கூ, கை, கோ. கானாக்கா சோலை, கூனாக்கா பூமி, கைனாக்கா நமது கை, அதாவது உறுப்பு, ஒழுக்கம். கோனாக்கா வேந்தன் சொல்லலாம், இல்லைன்னா அரசன் சொல்லலாம். அடுத்து வாயினம். வாயினத்தில் 4 உள்ளது. வா, வி, வை, வௌ. வானாக்கா வருகை அல்லது அழைத்தல். வீணாக்கா மலர் அல்லது விரும்புதல். வைனாக்கா வைத்தல், பொருள் வைத்தல், வைதல், அப்புறம் புல். வவ்வுனாக்கா வவ்வுதல்,
கவர். அடுத்து சாயினம். சாயினத்தில் பார்த்தீங்கன்னா 4 எழுத்துக்கள் உள்ளது. சா, சி, சே, சோ. சா பார்த்தீங்கன்னாக்கா சாவோட பொருள் சாதல், சோர்தல், இறந்து போ. சீயோட பொருள் வெறுப்பு சொல், சீன்னு சொல்ற மாதிரி வெறுப்பு சொல், இகழ்ச்சி. சேவோட பொருள் காளை மாடு, சிவப்பு, உயர்வு. சோவோட பொருள் மதில், நகர். அடுத்ததாக யா, யானாக்கா ஒரு வகை மரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட பொருள் யாகை அல்லது அகலம். நோ, நோவோட பொருள் பார்த்தீங்கன்னாக்கா நோய். தூ, தூவோட பொருள் பார்த்தீங்கன்னாக்கா உன், அசைதல். இது மொத்தம் 42 எழுத்துக்கள். ஓர் எழுத்து ஒரு மொழி எழுத்துக்கள். அதுக்கான பொருளை பார்த்துட்டோம். இது முழுமையாக நீங்கள் படித்தாலே போதும். 1 மார்க் இதிலேருந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.